ராஜபக்ஷ குடும்பத்தினர் கடந்த காலங்களில் இலங்கை நாட்டில் கோலோச்சி கொடிகட்டி பறந்த ஒரு ராஜ குடும்பமாகவே பெரும்பான்மை இனத்தவரால் பார்க்கப்பட்டனர். ஆனாலும் வடக்கு மக்களின் எதிர்ப்பையும் எரிச்சலையும் பெருமளவில் சம்பாதித்தனர் என்றும் சொல்ல வேண்டும். அது அவர்களின் ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட சிங்கள மேலாதிக்க செயற்பாடுகள், இனவன்மம் இவை அனைத்தையும் கடந்து எப்போதுமே தமிழ் மக்களால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாத இன அழிப்பை மேற்கொண்டவர்கள் என்பதான பின்னணிகளின் காரணமாக வடக்கு மக்களின் எதிர்ப்பை தற்போது வரை சம்பாதித்துக் கொண்டுள்ளனர். இவ்வாறிருக்கையில் அவர்களின் ஆட்சி அதிகார மேலாண்மை எல்லாமே 2022ஆம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது. இந்த இடத்திலிருந்து சற்று பின்னோக்கி பார்ப்போமானால் 2004ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் என்ற முழக்கத்தோடு பல வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை கபளீகரம் செய்து கொண்டார். அவ்வாறு சிங்கள வர்க்கத்திற்கு வாக்குறுதி அளித்தமைக்காக 2009ஆம் ஆண்டு உலக வல்லாதிக்கங்களை ஒன்று திரட்டி தமிழரின் இரத்த ஆற்றில் தோய்ந்து தாம் கொடுத்த வாக்குறுதியை எவ்வாறோ நிறைவேற்றிக் கொண்டார். அதனை ஆதாரமாகவும் தமக்கான உறுதியான அடித்தளமாகவும் வைத்து 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பயங்கரவாதத்தை ஒழித்த நாயகன் என்ற பெரும்புகழோடு மீண்டும் சிங்கள தேசத்தின் தலைவரானார். இலங்கையை தன்னுடையதும் தனது குடும்பத்தினுடையதுமான சொத்தாக மாற்றிக்கொண்டார். அவர்கள் என்ன செய்தாலும் எவ்வாறு நடந்து கொண்டாலும் கேட்பதற்கு யாருமற்ற தனிக்காட்டு ராஜாவாக கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே அவரின் ஆட்சியை கூடவே இருந்து குழி பறிப்பது போன்று மைத்திரி கூடவே இருந்து பாரிய படுகுழியை பறித்திருந்தார். அதில் ஆட்சி அதிகாரத்தை இழந்து மீண்டும் ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக அரசியலை தொடர்ந்தார் மஹிந்த. இருந்தாலும் அவருக்குள் இருந்த பதவியாசை, அதிகார மோகம் அவரை சாதாரண வாழ்வு வாழ்வதற்கு இடம் கொடுத்திருக்கவில்லை. எனவே மைத்திரியை தம்பசப்படுத்தி ரணில் நாட்டில் இல்லாத சமயம் பார்த்து ரணிலின் பிரதமர் பதவியை அபகரித்து கொண்டார். ஆனால் ரணில் சும்மா விடுவாரா? தனது பதவியை மஹிந்தவிடமிருந்து மீண்டும் கைப்பற்றி கொண்டார். அதனை அடுத்து தனி சிங்கள கோட்பாட்டுடன் பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக பொதுஜன பெரமுன என்ற கட்சியை ஆரம்பித்து ஓராண்டுக்குள் எட்ட முடியாத உயரத்திற்கு உயர்ந்தனர். அதனூடாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்ட மஹிந்த சாணக்கியத்தனமாக தனது சகோதரன் கோட்டாபாய ராஜபக்ஷவை களமிறக்கியிருந்தார். இவரும் லேசுப்பட்டவர் அல்ல. யுத்தத்தை வெல்வதற்கான மூளையாகவும் வழிகாட்டியாகவும் செயற்பட்டவர் நானே என்ற பின்னணியுடன் தனி சிங்கள வாக்குகளால் அமோக வெற்றி பெற்று 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியானார். கோட்டாவை வைத்து தான் நாட்டை கட்டியாள வேண்டும் என கனவு கண்ட மஹிந்தவின் ஆசை வெறும் கனவாகவே போனது. பதவி, அதிகாரம் என்பன ஒரு பாரம்பரிய குடும்பத்தையே சிதறடித்தது. குடும்ப சண்டை மெல்ல மெல்ல நாட்டு பிரச்சனையாக உருவெடுத்தது. நாட்டில் பஞ்சம். ஆனால் ராஜபக்ஷ குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருந்தன. அவ்வாறாக மக்கள் திரட்சி உக்கிரமடைந்து அரகலைய போராட்டமாக வடித்தது. அத்துடன் ராஜபக்ஷர்களின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது. மஹிந்த இருக்கும் இடம் தெரியாது அமைதியானார். சகோதரர்கள் நாட்டை விட்டே தப்பித்து தலைதெறிக்க ஓடினார்கள். அரசியல் சாம்ராஜ்யம் மொத்தமாகவே குடை சாய்ந்தது. மஹிந்த சுத்தமாகவே அரசியலில் இருந்து விலகினார். மைந்தன் நாமல் தற்போது அரசியல் நீரோட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அவர்களின் பயணங்கள் தட்டி தவழ்ந்து கொண்டிருக்கையில் ராஜபக்ஷர்கள் தொடர்பில் பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்கள் அனைவராலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை எல்லாமே வெறும் குற்றச்சாட்டுக்கள் அல்ல, அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டது போலவே பொதுவெளியில் பேசப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பார்த்தும் கேட்டும் தாங்கிக் கொள்ள முடியாத மஹிந்த தனது முதுமையிலும் இடுக்கு மாறாது தம்மை விட்டு கொடுக்காது தற்போது தம்மீது வைக்கும் குற்றங்கள் அனைத்தும் பொய்யானவை என்பது போலவும் நீதிமன்றால் ஒருவர் குற்றவாளி என அறிவிக்கும் வரை அவர் குற்றமற்றவர், ஆகவே தம்மீது இவ்வாறு அவதூறாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். சரி, அது உண்மைதான். நீதிமன்றம் ஒருவரை குற்றவாளி என அடையாளப்படுத்தும் வரை அவர் குற்றமற்றவர்தான். ஆனால் மஹிந்த தனது மனசாட்சியோடு போராடி ஒரு முறை தாம் செய்த அத்தனை விடயங்களையும் ஓர் மீள்பார்வை செய்தார் என்றால் அத்தனையும் உண்மைதான் என்பது அவருக்கும் தெரியும். ஆனால் மஹிந்தவின் கருத்தை இந்த இடத்தில் மீள்பார்வை செய்தால் அவருக்கும் இந்த விடயம் தெளிவாகவே தெரிந்திருக்கும்.
ஒருவர் மக்கள் பார்வையில் தெளிவாக காணும் வகையில் செய்யும் குற்றங்களை நேரடியாகவே சுட்டிக்காட்டுவதும் குற்றத்தை செய்தவரை குற்றவாளி என கூறுவதும் தவறில்லை என்பதும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம். இலங்கை என்பது ஒரு ஜனநாயக நாடு. ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் குற்றம் இழைக்கும் போது அதை நேரடியாக மக்கள் சுட்டிக்காட்டும் சுதந்திரம் மக்களுக்கு இருக்க வேண்டும். அதுவே ஒரு ஜனநாயக நாடு என்று கருதப்படுகின்றது. இத்தனை குற்றங்களையும் புரிந்தும் மிகவும் தைரியமாக சுதந்திரமாக உலாவுவது அவர்களுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கின்றது. ஏனென்றால் ராஜபக்சர்களின் அதிகாரம் பறிக்கப்பட்ட பின்னர் ஆட்சியமைத்த எந்த அரசாங்கமும் தம் மீது கை வைக்கவில்லை என்பதை கடந்து எம்மீது கை வைக்க யாருக்கு துணிச்சல் இருக்கின்றது என்ற அசட்டு தைரியமும் அவர்களுக்குள் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இடதுசாரி சித்தாந்தத்துடன் ஆட்சி அரியாசனமேறிய அனுரகுமார கூட ராஜபக்சர்களை கண்டு அஞ்சுகின்றார்கள் என பல விமர்சனங்கள் எழுந்தன. இருப்பினும் அனுரகுமார அரசாங்கம் இது தொடர்பில் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். எல்லாவற்றையும் நீதிமன்றம் ஊடாக அணுகுகின்றோம், எல்லாவற்றையும் நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என. அதன்படியே இப்போது அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ராஜபக்சர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது வேறு யாருமல்ல, மஹிந்தவின் அரசியல் வாரிசு ஆன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுக விற்பனைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாக தவறியமை காரணமாக ஹம்பாந்தோட்டை தலைமை நீதிபதி ஓ சதா மகாராஜியினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர் நாட்டிலும் இல்லை. அவர் எங்கு சென்றிருந்தார் என பார்த்தால் மாலைதீவிற்கு தனிப்பட்ட பயணமாக சென்றுள்ளார். எனவே அவர் நேற்றைய தினம் வழக்கு விசாரணை இருப்பதை மறந்துவிட்டாரோ அல்லது முன்னே அரசாங்க காலம் போல் தம்மை கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று யோசித்தாரோ தெரியவில்லை. நீதிமன்றத்துக்கு எந்தவித அறிவித்தலும் விடுக்காது வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாது வெளிநாட்டிற்கு சென்றிருந்தார். எனவே அவருக்கு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இதில் மற்றொரு விடயமும் நிகழ்ந்துள்ளது. நேற்றைய தினம் நாமல் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக மாலைதீவிற்கு பயணித்தார். அதேவேளை அதே விமானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் மாலைதீவு அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இவ்வாறு நாமலுக்கு பிடியாணை பிறப்பித்ததும் தான் அவர்களுக்கு வழக்கு விசாரணை தொடர்பில் நினைவுக்கு வந்தது போலும். உடனடியாக அவரது சட்டத்தரணி ஊடாக இன்று செவ்வாய்க்கிழமை நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாவார் என்ற அறிவிப்பு நீதிமன்றக்கு வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறான அறிவிப்பை அடுத்து இன்று அவர் நாடு திரும்பியுள்ளார். நாடு திரும்பிய அவர் ஒரு மனு மூலம் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். இவ்வாறான நிலையிலேயே தற்போதைய அரசாங்கம் ஒரு ஊழலற்ற அரசாங்கமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதன் செயற்பாடுகள் மந்தகதியிலேயே இருக்கின்றன. இப்போது இந்த அரசாங்கம் பலரை கைது செய்கின்றது. திணைக்கள அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், கடந்த கால அரசியல்வாதிகள், இந்நாள் அரசியல்வாதிகள் என பலரை தேடி தேடி கைது செய்கிறார்கள். இப்படி கைது செய்யப்படுபவர்கள் யார் என்ற பின்னணியை பார்ப்போமானால் அவர்கள் அனைவருமே யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் புரிந்த குற்றங்களே. அந்த வகையில் தற்போது கைது செய்யப்படுபவர்கள் அனைவரும் வெறும் அம்புகள் மட்டுமே. ஆனால் அவர்களை எய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். இப்படியான அம்புகளை மட்டுமே இந்த அரசாங்கம் கைது செய்கின்றது. எய்தவர்களை ஏன் அரசாங்கம் பாதுகாக்கின்றது? அம்புகளை எய்தவர்கள் யார் என்பதும் அனைவருக்கும் தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் அவர்களை கைது செய்யவோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ தயங்குவது ஏன்? ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை தாம் கைது செய்து நீதியான விசாரணை மேற்கொள்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏன் இதுவரை அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? ராஜபக்சர்கள் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது கைது செய்யவில்லை? அனுரகுமார நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியவர்கள் ராஜபக்சவினர் தான் எனவும் தம்மிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன எனவும் கூறியிருந்தார். இப்போது நடவடிக்கை எடுக்கும் இடத்திலும் அதிகாரத்திலும் இருக்கின்றார். ஆகவே ஏன் இதுவரை அவர்களுக்கு எதிரான ஆதாரத்தை அவர் வெளியிடவில்லை? சட்ட நடவடிக்கை கூட எடுப்பதற்கான ஒரு நகர்வை கூட முன்னெடுக்கவில்லை என்ற பாரிய கேள்வி எழுந்துள்ளது.
இவ்வாறாக ராஜபக்ஷ குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் இன்றும் யுத்தத்திற்கு பின்னரும் உடல் வழுக்களுடனும் மன வழுக்களுடனும் உறவுகளை தொலைத்து உடைமைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான மனித குலத்துக்கு எதிரான பாரிய குற்றச்செயல்களுக்கு காரணமான ராஜபக்ஷவினர் மீது இந்த அரசாங்கம் எப்போது நடவடிக்கை எடுக்கும்? அல்லது முன்னைய அரசாங்கங்களை போன்று இவர்களும் ராஜபக்ஷவினர் கைது செய்யவோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ திராணியற்றவர்களாக இருக்கின்றார்களா என்பதை எதிர்காலம் உணர்த்தும் என்பது நாட்டு மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.